இந்திரா, இந்திரா. வரேன்னே. அம்மா இந்திரா. வாங்கண்ணே. எப்படி என்ன இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னென்ன குறைச்சல்? உங்க மருமகன் தான் என்ன மகராசி மாதிரி வச்சு பாத்துக்கிறானே. எங்க அவன் இருக்கானா? வீட்டுல இருக்கானே, கூட்டிட்டு வரேன். என்ன மாமா? சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன்டா. என்னம்மா? என்ன பேசணும் மாமாவுக்கு? எனக்கு என்னடா தெரியும்? என் அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. இதுல நான் கேள்வி கேட்க முடியுமா? நீங்க 2 பேரும் பேசிக்கங்க, நான் வேணும்னா வெளியில போயிடுறேன். இருமா, உன்னை விட்டுட்டு நான் என்ன பேச போறேன்? உனக்கு தெரியாம ஒரு ரகசியம் இருக்கணுமா? அண்ணே, பிரசாத் எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னான். கவிதா ஆரம்பிக்கிற கம்பெனியை பத்தி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நீங்க சொன்னதை பத்தி, கவிதாவுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதை பத்தி. அண்ணே, அத பத்தி தான் பேசணும்னா பேச வேண்டாம் அண்ணே. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களோ, நானோ, பிரசாத்தோ, அண்ணியோ யாருமே முடிவெடுக்க முடியாது. அது என் மருமகன் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நீ உன் மருமகளுக்காக பேசுற, நான் என் மருமகனுக்காக பேசுறேன். தப்புண்ணே, தப்புண்ணே. நான் என் மகனுக்காக பேசுறேன், நீங்க உங்க மகளுக்காக பேசணும். வயசு வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம்னே. வாழ்க்கையில பட்ட அடி, அதனால ஏற்பட்ட வலி உங்களை விட எனக்கு அதிகம் அண்ணே. அதனால சொல்றேன், இந்த பேச்சை விட்டுடலான்னே. முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்குள்ள யார் தலையிட்டாலும் அதுக்கு விடையே கிடையாதுன்னே. விடை கிடைக்காத கேள்வி இல்லடா, விடைய தேடாத கேள்வியும் இல்ல. நிர்மூலமாகாத வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பதில் இருக்குமா? இதுக்கும் இருக்கும். ஏன்னா உன் வாழ்க்கையோ என் வாழ்க்கையோ தகர்ந்து போயிருக்கலாம், ஆனா நிர்மூலமானதில்லை. பதில் இருக்கு. உங்க அண்ணன் பதிலோட வரம்மா. பகடக்காயை உருட்டி விளையாடும் போது சில நேரங்களில் தாயம் விழும், பல நேரங்களில் விழாது. அது கையோட விளையாட்டு, மனசோடது இல்ல. தாயமும் காயமும் வேற வேற.
என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கேன். ஆனா இந்த குடும்பம், நீங்க, இதெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு நான் கம்பீரமான கல்பனாவாகவும் ஒரு கம்பெனியின் முதலாளியாகவும் என் வாழ்க்கையோட சூழ்நிலையே மாறிச்சு. கணவன் அருண், கவிதா, என்னோட 2 குழந்தைகள் என கல்பனா தாயாக மாறினாள். கணவனுக்கு மேலாக குழந்தைகளுக்கு பாசத்தை காட்டின. அதை என் மகன் அருண் புரிந்து கொண்டான். ஆனா கவிதா புரிஞ்சுக்கல. அவளுடைய தனிப்பட்ட கருத்து, ஆசை, இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கிறா. என்ன அம்மாவா மதிப்பதில்லை. அவள் பார்வையில் நான் ஒரு நாடகக்காரி. இந்த நாடகக்காரி நாடகம் நடிக்கதான் தகுதியானவள். அவள் பார்வையில் நான் அம்மா என்ற தகுதியை இழந்துட்டேன். கல்பனா, ஐயோ, தகுதி இழந்தவள் தாயாக இருக்க முடியாது. அதனால் நான் விடை பெறுகிறேன். என்னை தேட வேண்டாம். கல்பனா, என்ன இது? ஐயோ, பிரசாத், மாமா எங்கடா இருக்க? வீட்ல இருக்க மாமா. உடனே கிளம்பி வா. என்னாச்சு மாமா? ஐயோ, உடனே நீ வாடா, உடனே வா. வர மாமா. ஆ, அப்பா, காஃபி. வேண்டாமா, அங்க வச்சிருமா. ஏப்பா? வேடா, வெய். ம், வா, உட்காரு. என்னாச்சுப்பா உங்களுக்கு? இந்த இத படிமா. என்னப்பா இது? படியே. என்னப்பா இது? புது நாடகமா? என்னம்மா இப்படி பேசுற? அம்மா வீட்டை விட்டு போனதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா?
இருந்திருக்கும்பா. என்கிட்ட நடிக்காம இருந்திருந்தா. அப்பா, வாழ்க்கை ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. மேடையில நடிச்சா அது நாடகம், வீட்டுக்குள்ளேயே நடிச்சா அது பூடகம். மேடை நாடகம் ஒரு கலை, வீட்டுக்குள்ள நடக்கிற நாடகம் ஒரு கொலை. சிராய்ப்புகளும் வடுக்குளும் இல்லாம வாழ்க்கையை கடக்க முடியாது. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன், உங்க மனைவிக்கும் தெரிஞ்சிருக்குமே. அந்த ரெண்டும் தானே ஏற்படணும்பா, மத்தவங்களுக்கு ஏற்படுத்தி பார்க்க கூடாது. அப்படி ஏற்படுத்தினா அதுக்கு பேரு காயம். அது ஆறவே ஆறதுப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாம்பா, எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மாங்கிறது அரவணைப்புப்பா. அந்த உறவு ஒரு தாலாட்டு சத்தம். இனம் புரியாம மனசுக்குள்ள நேசிக்கிற ஜீவன் பாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ ஓடி வந்து சாயிருது அம்மாவோட தோல்லப்பா. உண்மையிலேயே அது தோல் இல்லப்பா. அந்த பொண்ணோட கண்ணீரை எல்லாம் தாங்கி நிக்கிற பாறை. எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. நான் அத்தையை கூட்டிட்டு வந்து நின்னேன். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போனேன். நல்லவங்க மாதிரி நடிச்ச அம்மா என்னோட பிரசாத்தை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு போட்டோ எடுத்தாங்க. அது ஒரு நாடகம். என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. அது ஒரு நாடகம். நான் உங்ககிட்ட பிசினஸ்க்காக 10 லட்சம் ரூபாய் கேட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன பிரசாத்துக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு நாடகம். அரிதாரம் பூசாமலேயே நடிக்க தெரிஞ்சவங்கப்பா உங்க மனைவி. இத்தனை வயசுல நீங்க அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் இந்த வயசுல அதை புரிஞ்சுக்கிட்டேன். இல்லடா செல்லம், நான் புரிஞ்சுக்காம இல்ல, கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுக்கிட்டேன். ஜரிகை சட்டை, பட்டு வேட்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோபுரத்துல நின்னு பாக்குறவனுக்கு சில நேரங்கள குப்பமேட்ல காயிற காடா துணி பிடிக்கும். அதை எடுத்து போத்திக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி போத்திக்கிட்டவன்னா செல்லம், நீ இவ்வளவு விஷயம் யோசிக்கிறியே, ஒரு விஷயத்தை மறந்துட்டியம்மா. இந்த சத்தியமூர்த்தி நாளைக்கு கோர்ட்டுக்கு போவான். கோட்டை மாட்டிக்கிட்டு கம்பீரமா. ஆனா எல்லாரும் கேட்பாங்க ஒரு கேள்விய, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளாமே. என்ன என் மனசோட அலறல் அவளுக்கு தெரியாத. ஆனா நான் சத்தம் இல்லாம பேசணும். நரம்புகளுக்கு நடுவில் இருந்து கண்ணீர் வருமா? அதை தாங்கிக்கிட்டு பதில் சொல்லணும். அந்த அவமானத்தோட வலி
மரணத்தை விட கொடூரமானது. அப்பா, வாழ்க்கையோட உச்சம் அந்த மரணம்தான். அத நான் வாழும்போதே பார்க்கணும். நீ அதை புரிஞ்சுக்கலையேம்மா. போம்மா. போம்மா. நிப்பான் நிப்பான் இந்த சத்தியமூர்த்தி நிப்பான். நிப்பம்மா. போ. போம்மா. போ. போடாச்சு எல்லாம். போ. போடா.